கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை நடுங்கச் செய்வது, அச்சத்தை உண்டாக்கக்கூடியது என்று சொல்லும்படியாக புகழினை உடைய மலை என்று சங்க இலக்கிய நூல்கள் பாராட்டும் ஊர் எது தெரியுமா? அதுதான் நவிரமலை. இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த நவிரமலையின் இன்றைய பெயர் என்ன? இந்த மலையை ஆண்ட மன்னனின் பெயர் என்ன? அதன் சிறப்பு என்ன? அது பற்றியெல்லாம் இந்த காணொளியில் பார்க்கலாம். சங்க இலக்கிய காலத்தில் நவிரமலை என்று அழைக்கப்பட்டதுதான் இன்றைய ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலைத்தொடர் திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பரவியுள்ளது. இதன் பரப்பளவு 262 சதுர கிலோமீட்டர். இதன் சுற்றளவு சுமார் 250 கிலோமீட்டர். ஜவ்வாது மலைக்கு அடுத்து கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை என தொடர்கிறது. இவையெல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி. கடல் மட்டத்திலிருந்து 1060 மீட்டர் முதல் 1160 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது ஜவ்வாது மலை என்னும் இந்த நவிரமலை. இந்த மலை தொடரில் உள்ள பீமன் அருவி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கும் காவனூர் வானிலை ஆய்வகம் ஆகியவை இங்குள்ள முக்கியமான சுற்றுலா தலங்கள். சங்ககாலத்து தமிழ் இலக்கியமான மலைபடு கடாம் என்பது நவிரமலையின் மன்னன் நன்னன் என்பவரை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல். இனி ஜவ்வாது மலை என்றால் நமக்கு மலைபடு கடாம் நினைவுக்கு வர வேண்டும். இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் என்ற புலவர் எழுதிய நூல்தான் இந்த மலைபடு கடாம். தற்போது செங்கம் என்று அழைக்கப்படும் இந்த இடம்தான் நவிரமலை அரசன் நன்னன் தலைநகராக கொண்டு அரசாண்ட இடம். பீமன் அருவி, அமிர்தி அருவி, ஜலகம்பாறை அருவி ஆகிய மூன்றும் ஜவ்வாது மலையின் அழகையெல்லாம் நீராக வடிக்கும் நீர்வீழ்ச்சிகள். செய்யாறு, கமண்டல நாகநதி, மிருகண்டா நதி, ஆரணி ஆறு ஆகிய ஆறுகள் ஜவ்வாது மலையில் ஊற்றுக்கண் கொண்டு உற்பத்தியாகி ஓடி வருகின்றன. திருப்பத்தூர், ஜமுனாமர்த்தூர், செங்கம், கலசப்பாக்கம் மற்றும் வேலூர் ஆகிய வட்டங்களில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மலை கிராமங்களாக அமைந்துள்ளன. இந்த மலையில் வாழும் மக்களில் அதிக எண்ணிக்கை கொண்டவர்கள் மலையாளிகள் என்னும் பழங்குடிகள். பழ வகைகள், சாமை, வரகு, கடுக்காய், தேன் ஆகியவை இங்கு முக்கியமான விவசாய விளைபொருட்கள். இந்த மலையின் பெருமைக்குரிய மரமாக இருந்தது சந்தன மரங்கள். கரிய பழங்களை உடைய நாவலும், ஆசினி என்னும் ஒரு வகை பலாவும், ஐவனம் மற்றும் வெண்ணெல் என்னும் நெல் வகைகளும், ஆலையிட்டு சாறு பிழிவதற்கேற்ற கரும்பும் நவிரமலையின் பிரபலமான விவசாய பயிர்களாக இருந்தன என்கிறது மலைபடு கடாம். முசுண்டை, எள், தினை, அவரை, வரகு, வெண்சிறு கடகு, இஞ்சி, கவலைக்கிழங்கு, மலைவாழை, தேமா ஆகியவற்றையும் நவிர மலைநாட்டு விவசாயிகள் விவசாயம் செய்தார்கள் என்று தெரிகிறது. தினைப்பயிர் சாகுபடி செய்திருக்கும் வயல்களில் பன்றிகள் புகாமல் இருக்க கல்பொறிகள் அமைக்கும் பழக்கம் அப்போதே இருந்துள்ளது. அதனால் அவர்கள் இரவில் காட்டின் வழியாக பயணம் செய்யக்கூடாது என்று எச்சரிப்பார்களாம். இப்போது கூட திருப்பத்தூர் மாவட்டம் மலையும் காடுகளும் சூழ்ந்த பகுதியாக இருப்பதால் இங்கு பாம்புகள் அதிகம். எனது 23 ஆண்டுகால அனுபவத்தில் இங்கு அதிகம் என் கண்ணில் அடிக்கடி அதிகப்படியாய் தென்பட்டவை, ஒன்று வெறியன் பாம்புகள், அடுத்து நல்ல பாம்புகள், அதற்கடுத்து சாறை பாம்புகள், பின்னர் மலை பாம்புகள். நவிரமலையில் வசித்த நமது முன்னோர்கள் பாம்புகளை கண்டால் கையெடுத்து கும்பிடும் வழக்கம் இருந்துள்ளது என்கிறார்கள். நவிரமலைக்காரர்கள் அசையும் புலம் என்றால் நீர்நிலைகள் என்று சொன்னார்கள். அசையும் புலம் என்றால் அவை குளம், குட்டை, ஏரிகள். அசையா புலம் என்றால் அது வெறும் நிலம். இன்றைய நமது ஜவ்வாது மலையை அந்த காலத்தில் மா புகழ் கானம் என்று சொன்னார்கள். அப்படியென்றால் விலங்குகள் விரும்பி திரியும் நாடு என்று அர்த்தம். இந்த மலைக்குரிய கடவுளின் பெயர் மாரி உண்டி கடவுள் என்பது. அப்படியென்றால் நஞ்சு என்னும் விஷத்தினை விருந்தாக உண்ட சிவபெருமானின் பெயர்தான் அது. காரி உண்டி கடவுள்தான் இங்கு முக்கிய கடவுள். உண்மையில்
நவிரமலை குறித்த செய்திகள் எல்லாம் வியப்பாக உள்ளன, விசித்திரமாகவும் உள்ளன. நவிரமலை, திரிசூலமலை, பர்வதமலை ஆகியவை ஜவ்வாது மலையின் பழைய பெயர்கள். இந்த மலைக்காடுகளில் அவர்கள் செல்லும்போது திரும்பி வருவதற்கு அடையாளம் தெரிவதற்காக ஊகம் என்ற புல்லை சிறு சிறு கத்தைகளாக முடிந்து வழிநெடுக போட்டுக்கொண்டே போவார்களாம். வரும்போது அந்த அடையாளத்தை பார்த்து கொண்டே திரும்பி வருவார்களாம். இங்கு ஊகம் புல்லை தவிர புதவு என்ற புல்லும் அருகம்புல்லும் சண்பங்கோரை என்ற புற்களும் பிரபலமானவை என்று சொல்லுகிறார்கள். இந்த நவிரமலையில் யானைகள் மிகுந்திருந்தன. அதனால் இந்த பகுதியை ஆண்ட மன்னனின் படையில் யானைப்படை மிகவும் பிரபலமாக இருந்தது. அது மட்டுமல்ல, மலைபடு கடாம் என்ற நூல் நவிரமலையின் சிறப்பு பற்றியும் நன்னன் பற்றியும் பேசும் நூல் என்று நான் சொன்னேன். இந்த மலைபடு கடாம் என்பதில் கடாம் என்றால் யானையின் பிளிரல் ஓசை என்று அர்த்தம். ஆக மலைபடு கடாம் என்றால் மலையில் கேட்கும் யானை சத்தம் என்று சொல்லலாம். நவிரமலை காடுகளில் அதிகம் இருந்தது பெருமூங்கில் மரங்கள். அந்த பெருமூங்கில் அரிசியை சமைத்து சாப்பிடும் பழக்கம் அப்போது இருந்தது. மூங்கில் அரிசிச்சோறு என்பது நவிரமலையின் பிரபலமான சாப்பாடு என்கிறார்கள். அங்கு மூங்கில் தவிர கடுக்காய், கடம்பை, யாமரம், வேங்கை, காஞ்சி மற்றும் மராமரம் ஆகியவை அதிகம் இருந்ததாக தெரிகிறது. அன்று நவிரமலை பகுதியில் யானைகள் மட்டுமின்றி மறை என்னும் ஒரு வகையான மான்களும், வெள்ளை என்ற இனத்து வெள்ளாடுகளும், துருவை என்னும் செம்மறியாடுகளும் இருந்தன. இன்று ஆம்பூர், வாணியம்பாடி, ஆற்காடு என்றால் நமக்கு உடனடியாக ஞாபகத்திற்கு வருவது பிரியாணி. அன்று நவிரமலையிலும் பிரியாணி பிரபலமாக இருந்துள்ளது. அன்று அதன் பெயர் கரிவிரவிய சோறு. அன்று நவிரமலையின் கரிவிரவிய சோற்றினை எப்படி செய்தார்கள் என்று கூட சொல்லுகிறது மலைபடு கடாம். அந்த அரிசி பொன்னை நறுக்கியது போல இருக்குமாம். அரிசி நுண்ணியதாக இருக்குமாம், நமது சீரக சம்பா மாதிரி. அந்த அரிசியை வெண்மையாக மாற்றி அதன் ஊடாக கரித்துண்டுகளை போட்டு நெய்யினை சேர்த்து சமைப்பார்களாம். அந்த காலத்தில் மீன் விரவிய சோறு எனும் மீன் பிரியாணியும் புழக்கத்தில் இருந்துள்ளது. அவர்களின் வீடுகளை புல்வேய் குரம்பை என்று சொன்னார்கள். அதற்கு ஊகம் என்ற புல்லால் வேய்ந்த வீடுகளில் அவர்கள் வசித்தார்கள். நெகிழி என்றால் தீக்கடை கோல் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நெருப்பை உண்டாக்கும் மரக்கட்டை என்று பொருள். இதன் கட்டைகள் இரண்டினை அழுந்த உரசினால் நெருப்பு பற்றி கொள்ளுமாம். அந்த காலத்தில் தீக்குச்சி இல்லை, நெருப்பு பெட்டி இல்லை. அவர்கள் தீக்கடை கோலாக பயன்படுத்தியது வன்னி மரத்தின் கட்டைகளை என்கிறார்கள். நவிரமலையில் கடிகாரம் இல்லை, காலையில் எழுந்திருக்க அலாரம் வைக்க முடியாது. அன்று சில பறவைகளின் குரலை கேட்டு எழுந்திருப்பார்களாம். தெக்குப்பட்டில் நான் இருக்கும் இடத்தில் கூட மயிலின் குரல் காலை 5 மணிக்கே கேட்கிறது. அதை கேட்டுத்தான் நானும் எழுந்திருக்க, நன்னனின் நவிரமலை ஊர்களில் ஆற்றின் இருபுறமும் கரை இருப்பது போல சாலைகளின் ஊடாக மாடங்கள் நிறைந்த வீடுகள் இருக்க தெருக்கள் ஆறுகள் போல இருந்ததாம். ஒவ்வொரு ஊரிலும் பொருட்கள் விற்பதற்கென அங்காடி தெருக்கள் இருந்தன. அங்காடி தெருக்கள், பெருந்தெருக்கள், சிறு தெருக்கள் என 3 வகையான தெருக்கள் இருந்தது என்கிறார்கள். நவிரமலையில் மூங்கில்கள் அதிகம் என்று பார்த்தோம். மூங்கில் அரிசியை அவர்கள் சமைத்து சாப்பிடும் வழக்கமும் இருந்தது என்றும் பார்த்தோம். மூங்கில் மரங்களை அவர்கள் பாத்திரங்களாகவும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். கள் மற்றும் தயிர் ஆகியவற்றை மூங்கில் குழாய்களில் ஊற்றி வைத்திருந்தார்கள் என்பது ஆச்சரியமான செய்தி. நவிரமலையில் அன்று இருந்த பிரபலமான பூக்கள் என்பவை காந்தள், புன்னை, திலகம் என்று சொல்லுகிறார்கள். அன்பின் இனிய நண்பர்களே, ஒரு காலத்தில் நவிரமலை என்ற பெயரை உடைய ஜவ்வாது மலையில் வாழ்ந்த மக்கள், அவர்களின் மன்னன், அப்பகுதியின் மலை, காடு, மரங்கள், பயிர்கள், சங்க இலக்கியம், வீடுகள், உணவு அத்தனையும் பார்த்தோம். உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் பூமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதனை பகிர்ந்து அனுப்புங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.